வெல்கம் டு சுடுதண்ணி. இன்னைக்கு நம்ம வீடியோவில் பிரேக்ஃபாஸ்ட்லாம் சூப்பராக செய்கிற மாதிரி ஒரு சட்னி ரெசிபி தான் பார்க்க போகிறோம். கொத்தமல்லி வேர்க்கடலை சட்னி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதோட இன்க்ரீடியன்ஸை நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். இப்போ வாங்க சேர்ந்து சமைக்கலாம். ஃபர்ஸ்ட் இதுக்கு ஒரு கடாயில் 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் சூடானதுக்கப்புறமா இதில் 1/4 கப் வேர்க்கடலை சேர்த்துக்கலாம். நான் எடுத்திருக்கிறது ரோஸ்டட் பீனட்ஸ் தான் எடுத்திருக்கேன். நீங்கள் வறுக்காத வேர்க்கடலை கூட எடுத்து நீங்கள் ரோஸ்ட் பண்ணிக்கலாம். இதை ஒரு தடவை எண்ணெயில் போட்டு ஒரு 2 நிமிஷம் வறுத்துக்கோங்க. இப்போ இது கூட ஒரு பெரிய வெங்காயம் சேர்த்துட்டு அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது கூடவே ஒரு துண்டு இஞ்சி, 4 பல் பூண்டு, 2லேருந்து 3 பச்சை மிளகாய் காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா வதக்கி விட்டுருங்க. இது நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா இதில் ஒரு பெரிய தக்காளி சேர்த்துக்கிறேன். இப்போ இதோடையே நம்ம உப்பு சேர்த்துடலாம். கல்லுப்பு 1/2 டீஸ்பூன் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. தக்காளி நல்லா சாஃப்ட் ஆகிற அளவுக்கு குக் ஆகணும். இப்போ பார்த்தீங்கன்னா தக்காளி ஒரு அரைவேக்காடாக இருக்குது. இப்போ இதோட ஒரு கையளவு கொத்தமல்லி சேர்த்துக்கலாம். தண்டோடையே நீங்கள் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுருங்க. கொத்தமல்லி நல்லா வதங்கினதுக்கப்புறமா அந்த தண்டு மட்டும் தெரியும், லீஃப் எல்லாம் நல்லா சுருங்கிரும். பட் இருந்தாலும் உங்களுக்கு டேஸ்ட் அப்படியே கிடைக்கும். ஸோ நல்லா வதக்கி விட்டுட்டு இது சாஃப்ட் ஆகிற வரைக்கும் வேக விட்டு எடுத்துக்கோங்க. இப்போ இது நல்லா சாஃப்ட் ஆயிடுச்சு. இது ஆறுனதுக்கப்புறமா நம்ம அரைச்சிடலாம். தண்ணி கொஞ்சமாக சேர்த்து நல்லா திக்காக அரைச்சிக்கோங்க. இது ஆல்ரெடி வதக்கின சட்னி தாங்கிறனால இதுக்கு தாளிப்பு கூட தேவையில்லை. இது ஆப்ஷனல் தான், நீங்கள் வேணும்னா சேர்த்துக்கலாம். அவ்வளோதான், நம்மளோட சூப்பரான கொத்தமல்லி வேர்க்கடலை சட்னி இப்போ ரெடி ஆகிடுச்சு. இது இட்லி தோசைக்கெலாம் பிரமாதமாக இருக்கும். அதுவும் கெஸ்ட் எல்லாம் வராங்க, ஒரு சூப்பரான சட்னி செஞ்சு அசத்தணும்னா இதை நீங்கள் ட்ரை பண்ணலாம். நீங்களும் இதை ட்ரை பண்ணிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லி கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். சுடுதண்ணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.